ஆதிமனிதனின் நாகரிகம் ஆற்றங்கரையோரங்களில் வளர்ந்தது. மனிதகுலத்தின் வளர்ச்சியால் ஆறுகளின் தோற்றுவாயாக அமைந்திருக்கும் மலைகளை தேடிச் சென்ற மனிதர்கள் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், புழுக்களோடு தங்களின் வாழ்விடத்தையும் உருவாக்கி கொண்டனர். அப்படி இயற்கையோடு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கொடைக்கானல். கொடைக்கானல் என்ற நகரம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு பின்னர் தான் உருவானது. கொடிகள் நிறைந்த காட்டு பகுதியாக இருந்ததால் அந்த இடத்தை கொடிக்கானல் என்று அழைத்து பின்னர் அதுவே கொடைக்கானல் என்று மாறியதாக கூறப்படுகிறது. கானல் என்றால் அடர்காடு என்று பொருள்படும். கொடைக்கானல் போன்றே அப்பகுதியில் கடியங்கானல், தாமர்சாலை, வஞ்சன்கானல், கொச்சிக்கானல், வட்டக்கானல் போன்ற பல ஊர்கள் உள்ளன. வனத்தின் முடிவு, கானகத்தின் கொடை, காடுகளின் பரிசு என்றும் கொடைக்கானல் பெயருக்கான காரணங்களை கூறுகின்றனர். 22 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து 2133 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியின் வடக்கு எல்லையாக வில்பட்டி மற்றும் பள்ளங்கி கிராமங்களும், கிழக்கு எல்லையாக பழனியும், தெற்கு எல்லையாக கம்பம் பள்ளத்தாக்கும், மேற்கு எல்லையாக மஞ்சப்பட்டி பள்ளத்தாக்கும் அமைந்துள்ளன. இயற்கை எழில் கொஞ்சும் அழகு என்று அழகை வர்ணிக்க இயற்கையை ஓமையாக கூறுவார்கள். ராஜாராணி கதைகளில் கூட இளவரசி என்றாலே அழகானவராகத்தான் சித்தரிக்கப்படுவார். அப்படித்தான் இயற்கை வளமிக்க மலைகளின் இளவரசி என்கிற பொருத்தமான பெயரோடு கொடைக்கானலும் பெருமை கொண்டுள்ளது. அழகிய மலர்கள், அடர்ந்த காடுகள், சலசலக்கும் நீர்நிலைகள், உக்கிரமான நீர்வீழ்ச்சிகள், பூமியோடு காதல் கொண்டு மலைகளை உரசிச் செல்லும் மேகக்கூட்டங்கள், பறவைகளின் கீச்சுக்குரல், விலங்குகளின் வீறு நடை என்று பல்வேறு சிறப்புகளோடு காட்சி தருகிறது கொடைக்கானல். இந்திய தீபகற்பத்தின் மேற்கு கரையை ஒட்டி தெற்கு வடக்காக செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பல்லுயிர் சூழல் மிக்கது. காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, தென்பெண்ணை என தமிழ்நாட்டின் பிரதான ஆறுகளின் தொடக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைதான். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இரண்டும் தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் ஆதாரமாக இருந்து தமிழ்நாட்டின் தாகம் தீர்த்து வைக்கின்றன. பழனிமலையின் ஒரு அங்கமான கொடைக்கானல் மலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில்தான் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் ஆனைமலையின் தொடர்ச்சியாக உள்ளவை பழனி மலைகள். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சியின் வட எல்லையாக நீலகிரி பகுதிகளும், தென் எல்லையாக பொதிகை மலை பகுதிகளும் இருக்கின்றன. இவற்றுக்கிடையே பழனி மலைகள் மையத்தில் அமைந்துள்ளன. சுமார் 2068 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பழனி மலைகளின் பெரும்பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. உயரம் குறைவானதாக கீழ்மலை பகுதிகள் 1000 மீட்டர் முதல் 1500 வரை உயரமுடையதாகவும், உள்பகுதியில் 1800 மீட்டர் முதல் 2500 மீட்டர் வரை நடுத்தர உயரத்தோடும் பழனி மலைகள் அமைந்துள்ளன. பண்டைய தமிழர்களின் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற ஐவகை நிலங்களில் காடும் காடு சார்ந்த இடங்களாகவும், மலையும் மலை சார்ந்த இடங்களாகவும் குறிஞ்சியும் முல்லையும் இருந்தன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆதி மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்து வந்தனர். தொல்லியல் ஆய்வுகளில் பழங்கால மக்களின் கற்கால வாழ்க்கை முறை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. பேத்துப்பாறை கிராம பகுதியில் ஆதிகால கற்திட்டைகள் இருக்கின்றன. இயற்கையோடு இணைந்து பழங்குடிகளான பழையர் என்ற பளியர்களும் புலையர்களும் கொடைக்கானல் பகுதியை தங்கள் வாழ்விடமாக மாற்றிக்கொண்டனர். பாண்டிய மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவும், சேர மன்னர்களின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியாகவும் விளங்கிய வில்பட்டி பகுதிதான் ஆதி கொடைக்கானல் என்று கூறப்படுகிறது. கடியன், நெடுவேட்டுவன் மற்றும் பன்னி என்ற குறுநில மன்னன் இப்பகுதியில் ஆளுகை செய்துள்ளனர். அப்போது மலைப்பகுதியில் குடியேற்றம் கிடையாது. ஆதி மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தாலும் தேனெடுத்தல், வேட்டையாடுதல், கால்நடை வளர்த்தல், வேளாண்மை செய்தல் போன்ற இயற்கை சார்ந்த தொழில்களை தங்களின் தேவைக்கேற்ப மட்டுமே செய்து கொண்டு தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். கொடைக்கானல் பழங்குடியினர் ஒரே இடத்தில் தங்கியிருந்து வேளாண்மை செய்பவர்கள் கிடையாது. இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். கால மாற்றத்திற்கேற்ப பழங்குடியினர் மலைகளின் மீது ஓரிடத்தில் தங்கி தங்களின் குடியிருப்புகளை உருவாக்கி கொண்டார்கள். சமவெளி பகுதிகளிலிருந்து மலைப்பகுதிக்கு குடியேறிய மக்கள் காட்டை திருத்தி வேளாண்மை செய்ய தொடங்கினர். கொடைக்கானல் பகுதியில் பூம்பாறை, வெள்ளக்கவி, மன்னவனூர் உள்ளிட்ட கிராமங்கள் உருவாக தொடங்கின. கல்பாசி எடுத்தல், தேனெடுத்தல், கடுக்காய், நெல்லிக்காய் சேகரித்தல் ஆகியவற்றுடன் கிழங்குகள், மிளகு, மலைவாழைகளையும் பயிரிட்டனர். பழங்குடி மக்கள் தங்கள் வனத்தில் சேகரித்த பொருட்களை பண்டமாற்று முறையில் கொடுத்துவிட்டு வேறு பொருட்கள் வாங்குவதற்காக சமவெளி பகுதிக்கு வந்து சென்றனர். அப்போது வெள்ளக்கவி, கும்பக்கரை, பெரிய குளம் பாதையை அவர்கள் பயன்படுத்தினார்கள்.
பிரிட்டிஷ் ஆட்சியில் நில அளவையாளராக இருந்த லெப்டினன்ட் PS வார்டு தலைமையிலான குழுவினர் இந்த காட்டுப்பாதையை பயன்படுத்தி மலைகளிலும் ஆய்வை தொடர்ந்தனர். 1821 ஆண்டில் ஏலகிரி, ஆனைமலை, மூணாறு, பழனி மலைகளிலும் ஆய்வை நடத்தினர். கும்பக்கரை அருவிக்கு மேல் பகுதியில் உள்ள வெள்ளக்கவி என்ற இடத்தில் நில அளவையாளர்கள் ஓய்விற்காக தங்கினர். தற்போது லிரில் ஃபால்ஸ் என்று அழைக்கப்படும் பாம்பாறு பகுதியில் அவர்கள் தங்கி செல்வதற்காக ஒரு குடியிருப்பையும் கட்டினர். 1834 ஆண்டு செண்பகனூர் அடுக்கம் பகுதியில் மதுரை மாவட்ட துணை ஆட்சியர் JC ராட்டன் மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சி உறுப்பினர் CR காட்டன் இருவரும் சிறிய குடியிருப்பை உருவாக்கினார்கள். லண்டன் லீனியன் சொசைட்டி தாவரவியலாளர் ராபர்ட் வைட் 1836 ஆண்டு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆய்வு செய்து 100க்கும் மேற்பட்ட புதிய தாவரங்களை கண்டறிந்தார். சென்னை மாகாணத்தின் பிரிட்டிஷ் அலுவலர்கள் முதலில் சென்ற குளுமையான இடம் நீலகிரி மலைப்பகுதிகள். சென்னை மாகாணத்தின் கோடைகால தலைநகரமாக, நிர்வாக நகரமாக உதகமண்டலம்தான் நீண்ட நாள் இருந்து வந்தது. ஊட்டியின் குளுமையை அனுபவித்த பிரிட்டிஷ் அலுவலர்கள் கொடைக்கானல் பகுதியின் கட்டமைப்பு, வளர்ச்சி பற்றி கவனம் கொள்ளவில்லை. கிபி 1845 ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த மத போதகர்கள் அன்றைய மதுரை மாவட்டத்தில் அமைந்திருந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் தங்கத் தொடங்கினர். அமெரிக்க மத போதகர்கள் தங்குவதற்காக சன்னி சைடு மற்றும் ஷெல்டன் என்ற 2 பங்களாக்கள் கட்டப்பட்டன. மதுரையில் பணியாற்றிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அலுவலர்களுக்கும் கொடைக்கானலின் இயற்கை சூழல் பிடித்து போனது. இப்போது பம்பாய் சோலை என்று அழைக்கப்படும் இடத்தில் பிரித்தானிய அலுவலர்களுக்காக குடியிருப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. கொடைக்கானல் என்ற நகருக்கான தொடக்கம் அப்போது அமைந்ததால் 1845 ஆண்டு மே 26 நாள் கொடைக்கானல் உருவான நாளாக குறிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொடைக்கானல் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1852 ஆண்டின் கணக்குப்படி பெயின்ஸ், பார்க்கர், கிளார்க், பாடே ஆகிய 4 பங்களாக்கள் கொடைக்கானல் பகுதியில் புதிதாக உருவாகியிருந்தன. மும்பை ராணுவத்தில் பணியாற்றிய மேஜர் JM பாட்ரிட்ஜ் 1852 ஆண்டு தனக்காக சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி கொடைக்கானலில் குடியேறினார். அதன் பிறகு ஓய்வெடுக்கவும் பொழுதுபோக்கவும் சென்று வந்த பிரிட்டிஷ் அலுவலர்கள் கொடைக்கானலில் நிரந்தரமாகவே தங்கவும் தொடங்கினர். மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஆளுநராக இருந்த சார் சார்ல்ஸ் ட்ரவல்யான் 1860 ஆண்டில் ஓய்வெடுக்க சென்றபோது கொடைக்கானலில் ரோஸ்னித் காட்டேஜ் என்ற இடத்தில் தங்கினார். இதன் பின்னர் கொடைக்கானலுக்கான முக்கியத்துவம் அதிகரித்தது.